தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ் ஈஸ்பா எ ஃபேமிலி ரெஜுவினேஷன் சென்டர், சென்னை அண்ட் கோயம்புத்தூர். மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்வதற்கு அனைத்து கட்சிகளும் நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை நியமித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அனைத்து மாநிலங்களுக்கும் பொறுப்பாளர்களை நியமித்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். இப்ப மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழகத்திற்கு பொறுப்பாளர்களாக யாரை நியமித்திருக்கிறது பாஜக? விவரம் என்ன? வணக்கம். மக்களவைத் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் நிலையில் பாஜகவும் தேர்தலுக்கு ஆயத்தமாகி வருகிறது. ஏற்கனவே குஜராத்தில் உள்ள காந்தி நகரில் கட்சியினுடைய தேர்தல் அலுவலகத்தை ஜே.பி. நட்டா திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பாஜகவினுடைய முதல் அதிகாரப்பூர்வ பிரச்சார பாடல் வெளியிடப்பட்டது. இன்று அனைத்து மாநிலங்களுக்கும் பொறுப்பாளர்கள், மக்களவை தேர்தலுக்கான பொறுப்பாளர்கள் மற்றும் இணை பொறுப்பாளர்களை பாஜக நியமித்துள்ளது. அதில் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை சுதாகர் ரெட்டி மற்றும் அரவிந்த் மேனன் ஆகிய இருவரை பொறுப்பாளர்களாக பாஜக நியமித்துள்ளது. அரவிந்த் மேனன் பொறுப்பாளராகவும் சுதாகர் ரெட்டி இணை பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதில் அரவிந்த் மேனன் பாஜகவினுடைய தேசிய செயலாளராக இருக்கிறார். தெலங்கானா மாநில பாஜகவினுடைய இணை பொறுப்பாளராகவும் அவர் இருக்கிறார். அவர் ஒரு RSS பிரச்சாரகர் என்று கூறப்படுகின்றது. அவரை தான் பாஜக தமிழகத்திற்கான பாஜக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவை தவிர பல்வேறு மாநிலங்கள், குறிப்பாக உத்தரப்பிரதேஷ், அதே போல பீகார், கோவா, ஹிமாச்சல், ஹரியானா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேசம், அதாவது நாட்டிலேயே மிகப்பெரிய மாநிலம், 80 தொகுதிகள் இருக்கிறது. அந்த மாநிலத்திற்கான பாஜக பொறுப்பாளராக விஜய் பாண்டாவும், பீகார் மாநிலத்திற்கான பாஜக பொறுப்பாளராக வினோத் தாவ்டேவும், மத்திய பிரதேச மாநிலத்திற்கான பொறுப்பாளராக மகேந்திர சிங்கும் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். இது போன்று பல்வேறு மாநிலங்களுக்கும் பாஜகவினுடைய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எனவே பாஜகவும் தேர்தலுக்கான அந்த ஆயத்த பணிகளில் வேகமாக களம் இறங்கியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ் ஈஸ்பா எ ஃபேமிலி ரெஜுவினேஷன் சென்டர், சென்னை அண்ட் கோயம்புத்தூர்.